வணக்கம் நண்பர்களே. மாறன் வீரா சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலைங்க. பரபரப்பான கட்டத்தில் பார்த்தோன்னா இந்த ராணி அந்தாங்க புஷ்பா அவங்க ஒரு திட்டத்தை போட்டு கண்மணியின் நினைவு நாளுக்கு கண்மணியை வச்சு வீட்டில் எல்லாருமே வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்காங்க. இவங்க பாட்டுக்கு இதை எப்படி நான் மாற்றுறேன் அப்படின்னு சாந்தி முகூர்த்தத்துக்கு ரெடி பண்ணுறாங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சுட்டு ராகவன் நம்ம கண்மணி இடத்துல ஒன்று நான் வச்சு பார்க்க கூட விரும்பலை, தெரியாதப்ப உன் காலத்தில் தாலியை கட்டிட்டேன், அதுக்காக நீ இதெல்லாம் நடக்கும், நீ கனவுல கூட எதிர்பார்க்காத, என் வாழ்க்கையில் கண்மணியை தவிர வேறு யாருமே கிடையாது அப்படின்னு ஒரு விஷயத்தை போட்டு உடைக்கிறாங்க. இதை பார்த்த உடனே கோவம் வருது புஷ்பாவுக்கு. நம்ம ஒரு திட்டத்தை போட்டால் இந்த வீட்டில் திரும்ப திசையெல்லாம் கண்மணி 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 இந்த பேரை கேட்டாலே ஆத்திரம விருப்பம் தான் வருது. இப்போ இப்படி உடைக்கிறாரு இந்த ராகவன் அப்படின்னு கோவத்தோடு இருக்காங்க. நம்ம ராகவன் கண்மணியோட நினைவில் கண்மணியோட கல்லறையை கட்டி பிடிச்சி அந்த இடத்த அழுது புரளாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம வீட்டில் நடந்த இன்சிடெண்டெல்லாம் நம்ம மாறனும் மீராவும் மொட்டை மாடியில் வச்சு பேசுகிறாங்க. அப்போ தான் நான் எவ்வளோ வருத்தப்படுறேன்னு தெரியுமா அப்படின்னு மாறன் தனக்கு மனசில் உள்ளது சொல்லுறாங்க. நான் கண்மணி அண்ணி மேலே அவ்வளோ பாசம் உண்டு, எனக்கு உனக்கு அக்கானா எனக்கு அண்ணி, நான் எவ்வளோ பாசம் வச்சுருப்பேன், அப்படி இருக்க நேரம் அவங்க சாவுக்கு நான் காரணம்னு நினைப்பியா அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க. என்னை ஒவ்வொரு நாளும் நான் நொந்துக்கிட்டு இருக்கேன் வீரா மனசுக்குள்ளே, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தும் வாழ முடியலை, நான் உண்மையை சொல்லவும் முடியலை, அப்படி என்னடா உண்மை, நீ சொல்ல போறியா இல்லையா, என் தலையில் சத்தியம் அடித்து சொல்லு மாறா அப்படின்னு அந்த இடத்துல கேட்க நேரம் உண்மையாட்டையும் அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, நம்ம கண்மணி அண்ணி விஜயை குத்திட்டாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா விஜி சாகும் தருவாயில் தன்னோட கையில் இருந்த துப்பாக்கி எடுத்து நம்ம கண்மணி அண்ணியை துப்பாக்கியில் சுட்டா. ஆனால் நம்ம அந்த விஜயின் சாவுக்கு காரணம் கண்மணி அண்ணி தான். ஆனால் இந்த பழியை நான் ஏன் ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு தானே பார்க்குறேன். நம்ம கனி பாப்பா பிறக்கும் போதே கொலகாரியோட பொண்ணு அப்படின்னு ஒரு பழியை ஏற்று அந்த பிஞ்சி உடம்பு பாவம், அது என்ன பாவம் செய்து அதுக்கு இவ்வளோ பெரிய பழியை எல்லாரும் கொடுக்க நேரம், அதனால தான் இந்த பழியை நான் ஏற்றுக்கிட்டேன். எனக்கு ஜெயிலில் போய் பழியே ஏற்கிறது ஒன்றும் புதுசு இல்லையே, நான் ஏற்கனவே அப்படி பழியை ஏற்று பழக்கப்பட்டவன் தானே, அதுக்காக தான் நான் இப்படி ஒரு பழியை ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம மாறனின் தியாகத்தை புரிஞ்சு அப்படியே கெட்டி பிடிக்கிறாங்க. செய்யாத தவறுக்காக வாழ்நாளில் பாதி வாழ்க்கையே ஜெயிலில் கழிச்சி மாறா நம்ம ரெண்டு பேர்த்துக்கு இவ்வளோ பிரிவு அப்படின்னு கெட்டி பிடிக்கிறாங்க. இப்போ அதை புரிஞ்சுக்கிட்டேடி, அது போதும், இப்போ கூட இந்த உண்மையை சொல்லியிருக்க மாட்டேன், ஆனால் நீ என்ன காலம் ஃபுல்லாக தப்பாக பார்க்குற ஒவ்வொரு பார்வையும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது வீரா, அதுக்காக தான் இந்த பழியை சொன்னேன். ஆனால் கனி பாப்பாவுக்கு இது தெரியக்கூடாது, தெரிஞ்சால் பாவம் அவங்க வருத்தப்படுவாங்க அப்படின்னு அந்த இடத்துல நம்ம வீரா கிட்ட மாறன்னு சொல்கிறாங்க. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க நேரம் தான் கண்மணி இறந்து 8 வருஷம் ஆகுது அப்படின்னு அந்த இடத்துல கண்மணியின் நினைப்பாகவே நம்ம ராமச்சந்திர குடும்பம் இருக்குது. நம்ம ராணி புஷ்பா பார்க்குறாங்க, என்ன இந்த கண்மணிக்கு இடத்துல நான் வந்தாச்சு, ஆனாலும் இங்கே எந்த மாற்றமும் கொண்டு வர முடியலை, இங்கே எங்கே பார்த்தாலும் கண்மணி கண்மணி கண்மணி, சரி இன்னையோட அவளுக்கு கதையை முடிச்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு நான் வந்தாச்சுல, நான் ராகவன் கூட ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு தன்னோட ரூமில் சாந்தி முகூர்த்தம் நடக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணுறாங்க. நம்ம பிருந்தா பார்க்குறாங்க, எதுக்கு இவ இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கா, இன்னைக்கு அக்காவுக்கு இறந்து 8வது வருஷம் ஆவிட்டு அப்படின்னு கவலையோட மொத்த குடும்பமாக இருக்கும், இவளுக்கு மட்டும் இப்படி ஒரு குழுகுழுப்பு கேட்குதா அப்படின்னு அந்த இடத்துல கோபத்தோடு நம்ம வீரா கிட்ட சொல்லுறாங்க. அக்கா இன்ன பாரு, நம்ம அக்கா இறந்து 8வது வருஷம் ஆகுது அப்படின்னு அவளுக்கு இழப்பை தாங்க முடியாமல் வருத்தப்பட்டுட்டு இருக்கோம். அந்த இடத்துக்கு வந்துக்கிட்டு அந்த புஷ்பா சாந்தி முகூர்த்தத்துக்கு எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணி வச்சுட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடி சொல்கிறேன், ஆமாக்கா நீயே பாரு அந்த அசிங்கத்தை அப்படின்னு அனுப்பி விட்றாங்க. இங்கே அழகாக பெட்டில் எல்லாம் பூக்களை போட்டு சாந்தி முகூர்த்தத்துக்கு ரெடியாகி நிற்கிறாங்க நம்ம புஷ்பா. அந்த இடத்துல தான் கையங்களுமா பிடிச்சது மாதிரி நம்ம வீரா கேட்குறாங்க, ஏண்டி உனக்கு இப்படி ஒரு கேடு கேட்குறா, எதுக்காகடி இப்படி இருக்கா அப்படின்னு சொன்னேன்னா நம்ம ராகவன் வராரு. இந்த இதெல்லாம் அலங்காரத்தெல்லாம் பார்க்காரு, பார்த்த உடனே சும்மா கடுப்பாவது, என்ன இப்படி ஒரு கேடு கெட்ட வேலையை பண்ணதுக்கு இவளுக்கு எப்படி இவ்வளோ தூரம் தைரியம் வந்துச்சு அப்படின்னு அந்த இடத்துல ஏ புஷ்பா
நான் சொல்லேன் கேட்டுக்கோ. இனி உன் கூட எந்த விதமான தொடர்புலையும் இருக்க விரும்பலை. என்னை விட்டுரு. என் மனசில் வந்து கண்மணியை தவிர வேறு எந்த பொண்ணையும் நான் ஏறெடுத்து பார்க்கறாத்து இல்லை. அப்படி இருக்க நேரம் நீ எதுக்காகடி என்னை எந்த அளவுக்கு நீ பண்ணுற அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் அப்படியே அதிர்ச்சியில் நிற்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். நம்ம புஷ்பா என்ன சொல்கிறீங்க? இப்போ நான் அவள் இடத்துக்கு நான் வந்திருக்கேன். அப்படி இருக்கேன்னு எனக்கு உங்கள் கூட வாழறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. உங்கள் கூட வாழுவேன் அப்படின்னு சொன்ன நேரம் நம்ம புஷ்பாவை ராகவன் ஓங்கி ஒன்று கொடுக்குறாங்க. அடித்து மூஞ்சையெல்லாம் பேர்த்து விட்டுருவேன். நான் எனக்கு கண்மணி தான் உலகம். அவளை தவிர வந்து எனக்கு வேறு உலகம் கிடையாது. நீ எனக்கு பொண்டாட்டி ஏன் வந்து தாலி கட்டியிருக்கலாம். ஆனால் அந்த இடத்துக்கு நீ வந்துடலாம். நீ கனவுலையோ கற்பனையிலையோ கூட நினச்சி பார்க்க முடியாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லாங்க. இதை கேட்ட உடனே நம்ம புஷ்பாவுக்கு பயங்கர கோபம். இந்த சைடு பார்த்தோன்னா கவலையோட நம்ம வீரனை மாறவும் வந்து மொட்டை மாடியிலவே போய் பேசுகிறாங்க. வாழ்க்கையில் என்னென்னமோ நடந்துட்டு இப்போ கண்மணி அண்ணி இறந்து 8 வருஷம் ஆகுது. அந்த இடத்துக்கு புஷ்பானி ஒருத்தி வந்திருக்கா. அவர் யார் என்ன ஏதுன்னே தெரியலை. இந்த வீட்டுக்கு ஏதோ ஒரு பிரச்சனையை கொண்டுட்டு வந்திருக்கா அப்படின்னு மட்டும் நல்லாவே தெரியுது. நீ நினைக்கிறியா வீரா, கண்மணி அண்ணியோட இறப்பில் எனக்கு எந்த வருத்தமும் இல்லை, நான் நல்லா இருக்கேன்னு நினைக்கிறியா? அன்னைக்கு மேலே வந்து அவ்வளோ பாசத்தையும் கொட்டி வச்சுருந்தவேனா? அப்படி இருக்க நேரம் அவங்க இறப்பு எப்படி எனக்கு ஏற்றுக்க முடியும்? ஒவ்வொரு நாளும் நான் அதை மரண வலியோடு தான் நான் கடந்துட்டு போகிறேன். அவங்க இறப்பு எனக்கு அவ்வளோ தூரம் கஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல மாறன் வந்து சொல்லுறாங்க. அப்படி இருக்க நேரம் நிச்சயமாக இவன் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டான். கண்மணியோட இறப்பின் மர்மம் என்னதான் இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வீரா வந்து சத்தியமாக சொல்லுமாறா, இதுக்கு மேலே உண்மையை மறைக்காத, என்ன விஷயம் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லுவான். தலையில் சத்தியம் அடி அப்படின்னு வந்து நம்ம வீரா வந்து மாறனுக்கு கையை பிடிச்சி தலையில் சத்தியம் அடித்து கேட்குறாங்க. அப்போ ஒரு கட்டத்தில் வந்து சத்தியம் அடித்து இந்த பாரு, நம்ம வந்து கனிப்பாப்பாவுக்காக தான் நான் இந்த பழியை ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி என்ன பழிடா இருக்குது அப்படின்னு சொன்னா, அந்த விஜயை வந்து கொன்னது வந்து கண்மணி அண்ணி தான். ஒரு கட்டத்தில் வந்து கண்மணி அண்ணி அந்த விஜயை அந்த கம்பியால் வந்து குத்துனாங்க. பதிலுக்கு விஜய் வந்து தன் கையில் இருந்த துப்பாக்கியை வச்சு கண்மணி அண்ணியை சுட்டுட்டாங்க. இதுதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்ல நேரம், அப்போ எதுக்குடா நீ வந்து இந்த பழியை ஏற்றுக்கிட்ட? நம்ம கண்மணி அணி மேலே அப்படி ஒரு பழி வந்து கொலகாரின்னு இவ்வளோதை நான் விரும்பலை. அதே நேரத்தில் பார்த்தோன்னா கனி பாப்பா பிறக்கும் போதே வந்து கொலகாரியோட பொண்ணு அப்படின்னு வந்து ஊர் உலகம் தப்பாக பேசக்கூடாது கனி பாப்பாவை. அப்படி இருக்க நேரம் நான் எப்படி வந்து இந்த பழியை ஏற்றுக்க விடுவேன்? பிறக்க நேரமே நம்ம வீட்டு வாரிசு கொலகாரியோட பொண்ணு அப்படின்னு ஒரு பட்டத்தோடு சுமந்து பிறக்குது எவ்வளோ பெரிய கொடுமை. அந்த வழியை கனி பாப்பாவுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சேன். போதுமா அப்படின்னு சொல்ல நேரம், ஆனால் நீ வந்து என்னை பற்றி யோசிக்கலை. நம்ம 2 பேரும் எப்படி ஒரு வாழ்க்கையை வந்து வாழணும் அப்படின்னு எல்லாம் கனவு கண்டோம். கடைசி வரை உன் குடும்பம் எல்லாமே உன்னை வெறுத்து ஒதுக்க அளவு வந்திருக்கு. நீ அந்த அளவுக்கு வந்த பிறகும் உண்மையை என்கிட்ட சொல்லணும்னு தோணையில் இல்லைடா அப்படின்னு வந்து அந்த இடத்துல மாறன வீரை வந்து கட்டி பிடிக்கிறாங்க. செய்யாத குற்றத்துக்கு தண்டனையை அனுபவித்து வச்சு உன் வாழ்க்கையில் இவ்வளோ நாளாக கடந்துட்டியே அப்படின்னு வந்து அந்த இடத்துல வருத்தப்படுறாங்க நம்ம வீரா.